நாங்கள் ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொல்லலை, ஆங்கிலத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழியின் மீது பற்றாளர்கள், அவ்வளவுதான். இந்த மண்ணில் தமிழனை தமிழனாக்குவதை தவிர உலகத்திலே சிறந்த புரட்சி ஒன்றும் இல்லை. இந்த மண்ணில் திராவிடர்களை முன்னேற்ற எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிறது, தமிழர்களை முன்னேற்ற ஒரு கட்சியும் இல்லை. அதனாலதான் நாங்கள் தமிழர் முன்னேற்றம், தமிழ் நலன், தமிழர் நலன் என்ற அக்கறையிலே நாம் தமிழர் என்ற அந்த உறவு சொல்லுக்குள்ள எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைத்து ஒரு வலிமை மிக்க அரசியல் கட்டமைப்பு உருவாக்கணும், இன்னும் இயக்கம் வேறு ஒன்றணும், கட்டமைக்கணும். வலிமை மிக்க மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறும்போதுதான் களமாட போவோம். கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த கட்சி இல்லைங்க, நாங்கள் தனித்து வாழ்வோ சாவோ தனித்து. கருத்து செம்மொழி மாநாட்டால தமிழ் வாழாது. தம்பி விஜய் வச்சு ஒரு படம் இயக்கலான்னு இருக்கேன், அது அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது. எங்கள் அண்ணனுக்கு நான் தான் ஒரு கடிகாரம் கொடுத்தனே ஒளி, எனக்கு அவர் ஒன்றும் தரல. ஆனால் இப்போ உங்களோட சிறுவயது கொள்கையும் இப்போதைய கொள்கையும் என்ன? சின்ன வயசுல என்ன பெரிய நாங்கள் ஒரு வறுமை நிறைந்த கிராமம், நாங்கள் வறண்ட ஒரு பூமி, ராமநாதபுரம் சிவகங்கை. அதில் என்ன எங்களுக்கு ஒரு பெரிய கனவு ஒன்றும் இல்லை. படிக்கணும், படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சு காப்பாற்றணுங்கிறது தான் பெரிய நோக்கமாக இருந்தது. அப்புறம் கல்லூரி படிப்புக்கு போகும்போது நூலகங்களில் பாடங்களில் வந்த காரல் மார்க்ஸு, நூலகங்களில் தேடி படித்த பெரியார், அம்பேத்கர் இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய பார்வை வேறு பக்கம் திரும்பியது. திருப்பி படித்தது இளங்கலை பொருளாதாரம், அதுக்கு ஒன்றும் பெரிய இன்னைக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரி, இராணுவத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத. எங்கள் ஊரில் நிறைய பேர் இராணுவத்துலேயும் காவல்துறையிலையும் ஆசிரியர் பணியிலும் தான் இருக்கிறாங்க. அதில் அதிக விருப்பம் இல்லை. சரி, திரைத்துறைக்கு சின்ன வயசுலேருந்தே கலை மேலே ஒரு பெரிய ஆர்வம், அதனால் திரைத்துறையில் வந்து ஏதாவது சாதிக்கலான்னு வந்தபோது அந்த காலகட்டங்களில் தமிழ் இன விடுதலை மீதும் தமிழ் மீதும் இருந்த பற்றில் அப்படியே தமிழ் தேசிய இனம் தனக்கான தாயக விடுதலைக்காக தமிழீழ மண்ணில் போராடி கொண்டிருந்த அந்த போராட்டத்தின் மீது ஆர்வமும் அக்கறையும் பற்றும் வந்து அதன்பால் ஈர்க்கப்பட்டு அந்த விடுதலைக்கு போராடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அன்பை பெற்று அவர்கள் மேலே அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வந்து அதே நோக்கத்திற்காக பயணிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து இருக்கிற பெரிய நோக்கம், ஒரே லட்சியம் வந்து தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை, அதை அடையும் வரை போராடுவது. அதுதான் இப்போ இருக்கிற நோக்கம். நீங்க சினிமாக்கு வர காரணம் என்ன? சினிமாவோட குரு யாரு? திரைப்படத்துறைக்கு வருவதற்கு ஒன்றும் இல்லை. எங்கள் ஊர் ஒரு வறண்ட பூமியாக இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்கும். அங்கே வந்து கலை நிகழ்வுகள், அது கரக ஆட்டம், வள்ளி திருமண நாடகம், அரிச்சந்திர மயான கண்டம், இந்த மாதிரி நாடகங்கள் விழாக்கள் நடக்கும். இப்போ அந்த விழாக்களில் இந்த கலைகளெல்லாம் பார்க்கறது, இந்த நாடகங்களை பார்க்கறது, அதை அப்படியே நினைவில் வச்சு திருப்பி பாடுறது, ஆடுறது, இதுல இருந்து அதில் சின்ன வயசுல ஏற்படுற இந்த தாக்கம், அந்த ஆர்வத்தில் அப்புறம் பள்ளி கல்லூரிகளில் படித்து போகும்போது திரைப்பட பாடல்களை பாட்டு போட்டியில் பாடுறது, கல்லூரியில் பாடுறது, பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது, இந்த இதில் சின்ன சின்னதாக ஏற்பட்ட கலை ஆர்வத்தில் கூட படித்த நண்பர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த திரைத்துறைக்கு வர ஒரு ஆர்வமாயிட்டது. அந்த சமயங்களில் பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாலு மகேந்திரா, டி ராஜேந்தர் போன்ற படைப்பாளிகளினுடைய படைப்பு எல்லாம் எங்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திரைத்துறையின் பக்கம் இழுத்துட்டு வந்தது. ஆங்கில வழி கல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஆங்கில வழி கல்வியை நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பயிற்று மொழி கல்வி மொழி வந்து உங்களுக்கு பயிற்று மொழியாக வந்து தாய் தமிழ் மொழி தான் இருக்கணும். உலகம் பூரா அவனவன் தாய்மொழியில தான் கல்வி கற்கிறான். ஆனால் ஆங்கிலம் ஒரு கட்டாய பாடமாக, ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக அது இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு முரண்பாடும் இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு வந்து எங்களுடைய நோக்கம் என்ன, கொள்கை என்னன்னா, எங்களுக்கு இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைலாம் உடன்பாடு இல்லை. கொள்கை மொழி எங்களுக்கு எங்கள் தாய்மொழி உயிர்மொழி தமிழ் மட்டும்தான். பிறகு விரும்பினால் எந்த மொழியும் கற்போம், இதுதான் நிலைப்பாடு. இப்போ இதில் என்னன்னா, நாங்கள் ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொல்லலை, ஆங்கிலத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழியின் மீது பற்றாளர்கள், அவ்வளவுதான். எந்த மொழியும் கற்பது நீங்க வாழ்வதற்கு, சொந்த மொழி தமிழ் படிப்பது நம் இனம் வாழ்வதற்கு, இந்த அடிப்படையை புரிந்துக்கிறணும். அதனால பயிற்று மொழி கல்வி மொழி எங்கள் தாய் தமிழாக இருக்கணும். பிறகு உலகத்தின் எந்த மொழியும் விரும்பி கற்கிற பாடமொழியாக இருக்கணும். ஆங்கிலம் கட்டாய மொழியாக இருக்கலாம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாம் தமிழர் இயக்கத்தை கட்சியாக மாற்ற காரணம் என்ன? ஒரு கட்சியா இல்லாமலே அமைப்பா வச்சு நீங்க சேவையில செய்யலாமே. இல்லை, கட்சியில் இல்லாமல் சேவை செய்கிறது அது வந்து இப்போ அரசியல் இல்லாமல் ஒன்றும் இல்லை.
இயக்கமா இருக்கிறதுல வந்து இயக்கம் வந்து இந்த தமிழ் இனத்திற்கு எண்ணற்ற இயக்கங்கள் இருக்குது. தமிழனுக்கு இல்லாதது அரசியல் தான். எம் இனத்திற்கென்று அரசியல் இல்லை, தமிழருக்கென்று அரசியல் இல்லை. அதனாலதான் இது அரசியல் கட்சியாக நாங்க மாற்றி இதை அறிவிச்சு மற்றும் ஒரு அரசியல் கட்சி எல்லாம் மாற்று அரசியல் புரட்சி என்ற வகையில நாங்க முன்னெடுக்கிறோம். என்ன புரட்சி செஞ்சிட போறீங்கன்னு முதல்ல இந்த மண்ணுல தமிழனை தமிழனாக்குவதை தவிர உலகத்திலே சிறந்த புரட்சி ஒன்றும் இல்லை. ஏன்னா சாதியாக, மதமாக, இந்தியனாக, திராவிடனாக இந்த உணர்விலே அழுந்தி அழுந்தி அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளை சாதி மத அழுக்கிலிருந்து பிடுங்கி நான் தமிழன், பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை என்ற உணர்வோடு அவனை வெளியில எடுப்பதை விட ஒரு புரட்சி ஒன்றும் இல்லை. அந்த புரட்சியே பெரிய புரட்சி. அதை செய்கிறது தான் இப்ப நாம் தமிழர் இயக்கத்தினுடைய முதன்மையான பணியாக இருக்குது. தமிழர்களை தமிழர்களாக்குவது, பிறகு ஒன்றாக்குவது, அதன் மூலம் அந்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையை வென்றெடுப்பது, அடிமைத்தலையை அறுத்தறிவதுங்கிற நோக்கில் தான் எங்களுடைய பயணம் தொடங்குகிறது. அதனால இயக்கமாக இருக்கிறதை விட மக்கள் செல்வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அந்த மக்களுக்கே அர்ப்பணிப்போடு உழைக்கிற ஒரு அரசியல் கட்சியாக தான் இது இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் இந்த இயக்கமாக இல்லாமல் எண்ணற்ற இயக்கங்கள் இருக்குது. அதுல இருந்து இங்க தமிழருக்கான அரசியல் தான் இல்லாமல் இருக்கிறது. இந்த மண்ணில் திராவிடர்களை முன்னேற்ற எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிறது, தமிழர்களை முன்னேற்ற ஒரு கட்சியும் இல்லை. அதனாலதான் நாங்க தமிழர் முன்னேற்றம், தமிழ் நலன், தமிழர் நலன் என்ற அக்கறையிலே நாம் தமிழர் என்ற அந்த உறவு சொல்லுக்குள்ள எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைத்து ஒரு வலிமை மிக்க அரசியல் கட்டமைப்பு உருவாக்கணும். அதுவும் சர்வதேசம் முழுமைக்கும் பரவி இருக்கிற எம் தமிழ் தேசிய இனத்தை ஒன்றிணைத்து ஒரு சர்வதேசியம் தழுவிய ஒரு அரசியல் வலிமையை உருவாக்கணுங்கிற நோக்கில தான் இந்த பயணத்தை தொடங்குறோம். அண்ணே, வர வருஷம் தேர்தல் வருது, அதுல நம்ம கட்சி போட்டியிடுமா? நாங்க போட்டியிட மாட்டோம். தேர்தலில் எப்போ போட்டியிடணும்னு தெரியும். நாங்க வந்து இந்த கட்சியை நான் ஆரம்பிப்பேன்லாம் நான் நினைக்கல. இது ஒரு கட்சியா வரும், நம்ம கட்சி ஆரம்பிப்போம், நம்ம இது பண்ணுவோம்லாம் நான் நினைக்கல. காலம் எங்களை இந்த சுமையை தூக்கி வைக்குது, காலம் எங்களை நிர்பந்திக்குது, இந்த வேலையை செய்ய சொல்லி கையளித்திருக்குது, செய்யறோம். அதே மாதிரி காலம் ஒரு நாள் எங்களை தேர்தலை நிக்க சொல்லி அந்த வேலையை தரும், கையளிக்கும். அன்னைக்கு தான் நிற்போம். நாங்க நிறைவாகும் வரை மறைவா இருப்போம், பலத்தை பெருக்குவோம். இன்னும் இயக்கம் வேறு ஒன்றணும், கட்டமைக்கணும், வலிமை மிக்க மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறும்போதுதான் களமாட போவோம். அதுவரை நாங்க மக்கள் இயக்கமாக இருந்து மக்களோடு மக்களா இருந்து மக்கள் பணி தான் செய்வோம். மக்களோடு மக்களா போய் கரைந்து அவர்கள் பிரச்சனைகளோட நின்று அதுக்கு தீர்வு காணும் வரை போராடுவோம். எங்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளியை குறைப்போம். மக்களின் நன்மதிப்பை பெற்று வலிமை மிக்க செல்வாக்குள்ள ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறிய பிறகு தேர்தல் களத்தில் நிக்க போவோம். நீங்க வேற எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்குவீங்களா, இல்ல தனித்து தான் நிற்பீங்களா? அதான் சொல்லிட்டேன், நாங்க தேர்தலே நிக்கலாம், கூட்டணி சேர வேண்டிய அவசியம் என்ன. கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த கட்சி இல்லைங்க. நாங்கள் தனித்து வாழ்வோ சாவோ தனித்து, எந்த போராட்டமானாலும் எந்த இதானாலும் நாங்க தனிச்சுதான் செய்வோம். எங்கள் செயல்பாடு, எங்கள் கொள்கை நிலைப்பாடு பிடித்திருந்தால் எங்களோடு இணைந்து களமாட வருகிற தமிழ் தேசிய சக்திகளை சேர்த்துக்கிறோம். அதுவும் திமுக அதிமுகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லை. தேசிய கட்சிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிகளோட கூட்டணி இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நாளுக்கும் தெளிவா நாங்க இதுல தெளிவான முடிவுல இருக்கிறோம். நாங்கள் தமிழர் நலன்கிறதுகிற கட்சி. எங்களோடு எங்களுடைய கொள்கை, எங்களுடைய செயல்பாடு பிடித்து எங்களோடு இணங்கி வேலை செய்ய வருகிற இயக்கங்களோடு இணைந்து எதிர்காலத்துல செய்வோம். ஆனால் இப்ப அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோவையில நடக்கிற செம்மொழி மாநாட்டை பத்தி உங்களோட கருத்து என்ன? மாநாடு நடக்குது, அதுல கருத்து என்ன இருக்குது? கருத்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அது கருத்து செம்மொழி மாநாட்டால தமிழ் வாழாது. அது வந்து அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ராஜபக்சே, டக்ளஸ் தேவானந்தம் இருவரும் இந்தியா வந்தாங்க. மத்திய மாநில அரசு நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? வரையே நமக்கு வேதனையா இருக்கு, சோகமா இருக்குது, கோபமா இருக்குது. அதனாலதான் நாங்க கருப்பு கொடி ஏற்றி போராடினோம். அது வந்து அந்த சிவப்பு கம்பளம் வந்து தமிழனுடைய ரத்தமா தான் நாங்க பார்த்தோம். அது வந்து டக்ளஸ்ங்கிறவர் துரோகி, அதோட இந்திய பேரரசு தேடுகிற, இந்த நாடு தேடுகிற ஒரு கொலை குற்றவாளி. ஆழ்கடத்தல் வழக்கு இருக்குது. அவரை வந்து முதல்ல தப்பிக்க விட்டதும் இந்த அரசு தான். திருப்பி உள்ள விட்டு அவருக்கு ராஜமரியாதை கொடுத்து சிவப்பு கம்பளம் விதிச்சு வரவேற்பு கொடுத்து பக்கத்துல பாரத பிரதமருக்கு பக்கத்துல நிக்கிற ஒரு கொடுமையை நிகழ்ந்திருக்குது. இது எங்க போய் சொல்றது? இத நாடு கடந்த தமிழின அரசாங்கம் உருவாக்குறத பத்தி உங்களோட கருத்து என்ன? அது ஒரு அரசியல் நகர்வு, அது அவசியப்படுது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரித்து வாக்கு செலுத்துவது என்பதும் நாடு கடந்த தமிழீழ அரசு அமைத்து என்பதும் ஒரு அரசியல் நகர்வு, அது தேவைப்படுது. இன்னும் என் மக்கள் அந்த ஈழ விடுதலை உணர்விலிருந்து, ஈழ விடுதலையிலிருந்து, தனித்தமிழ் ஈழ தீர்விலிருந்து வெளியே நகரலைங்கிறது காட்டுது.
அதனால அந்த அரசியல் நகர் தேவைப்படுது. அந்த மண்ணில் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது அது வந்து தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடுகிற மக்கள், ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் போராட்டம் என்று கருதாம அது பயங்கரவாதம், தீவிரவாதம் சொல்லி சொல்லி பழிய போட்டு இந்த உலக நாடுகள் அரச பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக அந்த நாட்டின் அதிபர்களையும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு பேசின இந்த உலக நாடுகள் அந்த மண்ணில் விடுதலைக்காக போராடிய ஒருவரையுமே சந்திச்சு பேசல. காரணம் பயங்கரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று. அதனாலதான் எங்கள் பக்கம் இருந்த ஆயிரத்திற்கு மேலான உண்மைகளையும் நியாயங்களையும் இந்த உலகம் அறியாமலே இன்னும் இருக்கிறது. அங்க என்ன நடக்குன்னு தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமலும் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து இந்த தமிழில நாடு கடந்த தமிழில அரசியல் தேர்வு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்தந்த நாட்டினுடைய அதிபர்களிடம், அரசு அதிகாரிகளிடத்திலையும் சந்திச்சு எம் இனத்தின் விடுதலையின் பக்கம் இருக்கிற நியாயத்தை, உண்மையை, நேர்மையை விவாதிக்க, எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால இது ஒரு சரியான ஒரு அரசியல் நகர்வு. அதனால அதை வந்து நம்ம ஆதரிக்கணும், அதை அங்கீகரிக்கணும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நீங்க மீண்டும் சினிமாவில் நடிப்பீங்களா, இயக்குவீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து? ஆமா, இயக்குவேன். எனக்கும் பசிக்கும் இல்லை, அதனால நான் இயக்குவேன், நடிப்பேன். அது இது ரெண்டையும் செய்வேன், ரெண்டு கண்ணா செய்வேன். இதுக்கு நேரம் ஒதுக்குவேன், இது ஒரு காலகட்டம், இதை செய்வேன். அப்புறம் ஒரு 4-5 மாசம் ஒதுக்கி அதை செய்வேன். நான் வர்ற வரைக்கும் என் தம்பிகள் இந்த பணியை செய்து கொண்டிருப்பாங்க. அப்புறம் நான் பங்கேற்பேன். அது ரெண்டையும் செய்வோம். சினிமாவில் அடுத்த உங்களோட படம் என்ன? படம் நடிக்க 2 படம் நடிக்க போறேன். அதோட தம்பி விஜய் வச்சு ஒரு படம் இயக்கலான்னு இருக்கேன். அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. சினிமா மூலமா நீங்க எதுவும் புரட்சி ஏற்படுத்துவீங்களா? திரைப்படம் ஆமா, நாங்க அப்படிதான் செய்யறோம். தம்பி எல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னோம். பகலவன் ஒரு படம், இது ஒரு ரொம்ப நல்ல புரட்சிகரமான படம் தான். உங்க கட்சியோட கொள்கை என்ன? சுருக்கமா சொல்லணும்னா அதான் 2 கண்கள் போல தமிழ், தமிழர், மொழி, இனம், இது 2 நலனை காப்பதுதான். அதான் வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழை வாழ வைப்போம், தமிழனையே ஆள வைப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை முழக்கங்கள். உங்கள் கட்சியில பெரும்பாலும் இளைஞர்களே இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்? இளைஞர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றோம், அவங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யணும்ட்டு. இளைஞர்கள் நாங்க என்ன செய்யறோம்னா, அடிப்படையில எங்களுடைய நோக்கம் ஊழலற்ற, உண்மையும் நேர்மையுமான ஒரு மக்கள் ஜனநாயகத்தை வென்றெடுக்கிறது தான் எங்களுடைய கடமை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வாக்குக்கு இந்த நாட்டின் அடிப்படை, ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமையாக இருக்கிறது வாக்கு. அந்த வாக்கையும் விலை பேசி பணத்தை கொடுத்து பறிக்கிற ஒரு இழிவான ஒரு போலி ஜனநாயகமாக, பணநாயகமாக இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டிருக்குச்சு. இப்ப லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசமா ஆயிட்டது. அரசே கையூட்டல் பெறுவதும் கையூட்டல் கொடுப்பதும் வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டது. இப்ப இந்த நிலையில் உண்மையான மக்கள் ஜனநாயகத்தை இந்த மண்ணில் வென்றெடுப்பது ஒவ்வொரு இளைஞனுக்குமான கடமையா இருக்குது. அதனால இந்த இளைஞர்கள் இதுவரை பாத்தீங்கன்னா கற்றவர்கள் எல்லோருமே விலகி நிற்பது. நமக்கு எதுக்கு அரசியல், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று விலகி நிற்கிறாங்க. இந்த கையூட்டல் பெறுறது, அந்த காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது, அந்த வாக்கு செலுத்துறது, இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்றாட தினசரி 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு வேலைக்கு போய் பிழைக்கிற ஏழை மக்கள். அவங்க 1000 500ன்னு கொடுக்கும்போது அந்த பணத்தை பெறாமல் அவங்களால நிராகரிக்க முடியாது. ஏன்னா வறுமையிலேயே இந்த சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளாக அந்த மக்களை அழுந்தி வைத்திருந்தது யாரோட பிழைன்னு நீங்க பார்க்கணும். இப்ப இதுல என்னன்னா, அந்த 1000 ரூபாயை கொடுத்து அவர் வாங்கிறாரு. வாங்கிட்டு பால் அடி சத்தியம் பண்ணி, பணத்து மேல அடி சத்தியம் பண்ணி, குழந்தை மேல அடி சத்தியம் பண்ணி, குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி, எனக்கே போடுன்றவன அவன் கை நீட்டி காசு வாங்கிட்டான், நாம ஏமாத்த கூடாதுன்னு செய்த சத்தியத்திற்கு அதுக்கு உண்மையா இருக்கிறான். ஆனால் எந்த தேர்தல் வேட்பாளரும் எந்த அரசியல் தலைவர்களும் தான் கொடுத்த வாக்குறுதியை மக்களுக்கு நிறைவேற்றி உண்மையா இருந்ததில்லை. இதை நீங்க கவனிக்கணும். பிழை தவறு யாரு செய்யறதுன்னு. இதனால இந்த மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்திடுறாங்க, இனத்துக்கு பணத்துக்கு இனத்தை வித்துறாங்க, இப்படி இனமானத்தை வித்துறாங்கன்னு நம்ம சொல்றது தவறா இருக்குது. இதுக்கு எதனால நிகழுதுன்னா, 50,000 60,000 70,000 1 லட்சம் 2 லட்சம்னு மாச சம்பளம் வாங்குற மேல்தட்டு மக்கள், அடிப்படை இந்த வறுமை நிலையிலிருந்து தாண்டிய மேலேறிய மக்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்த வருவதில்லை. இப்ப எனக்கு 50,000 சம்பளம்னா நான் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் காசுக்காக என் வாக்கு உரிமையை நான் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் வரிசையில் நின்று வாக்கு செலுத்த வர்றதில்லை. இங்க இதுதான் இந்த நல்ல வாக்கு கள்ள வாக்காக பதிவாகிறது. இதுல கற்றவர்கள் ஒரு 60 விழுக்காட்டு மக்கள் இந்த அரசியலில் ஆர்வமின்றி விலகி நிற்பதனால இந்த பிழை நிகழ்ந்துருது.
இதனால அந்த வறுமை நிலையில் பணத்திற்கு வாக்கை செலுத்த வேண்டிய வறுமை நிலையில் இல்லாத கற்றவர்கள், மேல்தட்டு மக்கள், இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவர்கள், அரசியல் விமர்சகர்கள், சமூக பற்றாளர்கள் அரசியல் செய்ய இறங்கி வராதவரை இந்த மண்ணில் இந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த போலி ஜனநாயகமும் பணநாயகமும் இந்த மண்ணில் தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கும். இதை வீழ்த்துவதற்கு ஒரே வழி, கற்றவர்கள் அரசியல் செய்ய முன் வரணும், இளைஞர்கள் வரணும், குறிப்பா இளைஞர்கள் வரணும், தங்களுக்கான எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கிற சக்தியாக மாறி வரணும். உங்களோட அரசியல் கட்சி அதுக்கு நிதி, சில பேர் இது ஒரு பெரிய வதந்தியாவே பரவிட்டு இருக்கு. சில பேர் சொல்றாங்க கடல் கடந்து வருதுன்னு, சில பேர் சொல்றாங்க சில இயக்கத்திலோட பணம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது எனக்கு பணம் வருது, 300 கோடியை சீமான்ட்ட கொடுத்துட்டாரு, அதை வச்சுதான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, உலக நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள்லாம் காசு அனுப்புறாங்க. எனக்கு பணம் அனுப்புறதுக்காக யாரும் வேலைக்கு போறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை. ஈழத்துல பணத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுது அக்கா தங்கச்சி ஆத்தாளப்பெல்லாம் எனக்கு பணத்தை அனுப்பிட்டு இது பண்ணல. அப்படி பார்த்தா எங்க அண்ணனுக்கு நான் தான் ஒரு கடிகாரம் கொடுத்தனே ஒளி எனக்கு அவர் ஒன்றும் தரல. இது காலங்காலமா சொல்லப்படுகிற ஒரு போலி குற்றச்சாட்டு, ஒரு மனிதனை விமர்சிச்சு பலையினப்படுத்துறது, கொச்சைப்படுத்துறது. இது எனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஐயா நெடுமாறனுக்கு, அண்ணன் திருமாவளவனுக்கு, அண்ணன் வைகோவுக்கு எல்லாருக்கும் இந்த குற்றச்சாட்டு வந்தது. இப்ப எங்களை விடுதலை புலிகள்கிட்ட இருந்து எனக்கு பணம் வருகிறன்னு சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட நான் சொல்றேன், சிங்களன் ராஜபக்ஷ இருந்து அவங்களுக்கு பணம் வருதுன்ட்டு. நாங்கள் எங்க மக்கள்கிட்ட கையேந்தி நிக்கிறோம், நன்கொடை கேட்கிறோம், தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், உணர்வாளர்கள்ட்ட கையேந்தி நிக்கிறோம். அதோட இப்ப அமைப்புக்குள் நாங்க என்ன செய்யறோம்னா, இப்ப எனக்கு ஆண்டு வருமானம் 10 லட்சம்னா நான் 1 லட்சத்தை கொடுத்துருது. இப்ப 10,000 வருமானம் உள்ளவர் 500 ரூபா கொடுப்பார் மாசம். இப்ப அன்றாடம் வேலைக்கு போற அடிப்படையிலிருந்து ஆர்வத்தில் இருக்க தம்பிகள், நிறைய தர முடியாதவர் 50 ரூபாய் மாசம், 100 ரூபாய், இன்னும் கொஞ்சம் மேல பொறுப்புல இருக்கிற தம்பிகள் மாசம் 1000. இப்படியாக ஒவ்வொருவரா இணைஞ்சு நாங்கள் எங்களுக்கான நிதியை திரட்டி கொள்றோம். ஈழத்தமிழர் ஆதரவாளர்னு உங்க பேர்ல ஒரு முத்திரையே விழுந்திருக்கு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அந்த ஈழத்தமிழர்களுக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, என்ன நல்லது செய்ய விரும்புறீங்க? இல்ல, இப்ப ஈழத்தமிழர் ஆதரவாளர்கள் என்ன எனக்கு இழிவான ஒண்ணு, இதுல என்ன எனக்கு கேவலம்? என் சொந்த ரத்தங்களை நான் ஆதரிக்கிறேன். ஈழத்தமிழர், இந்திய தமிழர், இந்தோனேசிய தமிழர், கன்னட தமிழர், கர்நாடக தமிழர் கிடையாதுங்க. தமிழர் எங்க வாழ்ந்தாலும் தமிழர். எங்களை சாதியோ மதமோ தூரதேசத்தின் எல்லைகளோ பிரிக்க கூடாதுங்கிறதான் எங்களுடைய உணர்வு. அதனாலதான் நாம் தமிழர். அதுக்காக தான் நாங்க தொடங்கி செய்யறோம். இதையும் நான் தொடங்கல, இதை நாங்க தொடர்றோம், அவ்வளவுதான். இதை தொடங்கியவர் இந்த மண்ணின் மக்களால் பெருமையோடு தமிழர் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஐயா சீபா ஆதித்தனார் தொடங்கிய இயக்கம். அவர் தொடங்கிய நோக்கமும் லட்சியமும் நடந்த பாதையும் அப்படியே இருக்குது, பயணம்தான் பாதையில் நின்று இருக்குது. அந்த தேவை இன்றைக்கு அப்படி இருக்கிறதுனால அவர் தமிழ் பிள்ளைகள், அவர் வழி வந்த தமிழ் பிள்ளைகள் நாங்க அந்த தேவை கருதி அந்த பெருமகன் தொடர்ந்த பயணத்தை மறுபடியும் நாங்க தொடர்ந்து போறோம். இவ்வளவுதான், அதே லட்சியத்திற்காக. இதுல போய் ஈழத்தமிழரை ஆதரிக்கிறாரு, அது முத்திரையில, இதுல ஒரு முத்திரம் இல்லை. இது எனக்கு பெருமையானதுதான். உலக நாடுகளெல்லாம் எந்த அரசியலை நடத்தி எம் இனத்தை அழித்து முடித்ததோ அதே அரசியலில் நாங்கள் வலிமை பெற்று எம் இனத்தின் விடுதலைக்காக போராடுவதை தவிர எங்களுக்கு வழி இல்லை. இலங்கை அமைதிக்கு மத்திய மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? இந்திய அரசு எனது தேசம், நான் உயிருக்கு மேலாக நேசித்த என் நாடு, என் இனத்திற்கு தான் அது ஆதரவா இருந்திருக்கணும். அது காலங்காலமாக இந்திய பெருந்தேசத்திற்கு துரோகத்தையும் எதிர்நிலையும் எடுத்த சிங்களனுக்கு, பேரினவாதத்திற்கு, அந்த பயங்கரவாதத்தை செய்த அரச பயங்கரவாதத்திற்கு துணை போனதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய துயரம். அதுதான் எங்களுக்கு ஆள் மனதில் எங்களை மிகுந்த வேதனையை தருவதை ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. 500 கோடியை இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு. ராஜபக்ஷ கேட்டாங்க, என்னப்பா நீ 500 கோடியை கொடுத்தா ஒன்னும் பராமரிப்பிச்சு இல்லைன்னு. இடையில தொடர்ச்சியா அதிபர் தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் வந்துருச்சு, அதனால செய்ய முடியாம போயிடுச்சு. என்ன அர்த்தம்? தேர்தலுக்கு செலவழிச்சிட்டேங்கிறான். யார்? ஏன் காசை? இதை விட ஒரு கொடுமை இருக்குது அந்த நாட்டுல, இதை விட ஒரு கொடுமை. அதனால இது ஒன்னும் செய்யல. இந்தியா செய்யணும், தன் வெளியுறவு கொள்கையை மாத்திக்கிட்டு தமிழ் ஈழத்தை ஆதரிக்கணும். இந்த நாட்டின் இறையாண்மைக்கும் சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற 7 கோடி தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளினுடைய இந்த ஆன்ம விருப்பத்தை, இந்த உணர்வை மதித்து இந்த நாடு உண்மையிலேயே இறையாண்மை உள்ள தேசம் என்பதை நிரூபிக்கணும். பெருமகள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் தமிழீழ விடுதலை ஆதரித்தார்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு இந்திய வெளியுறவுத்துறை தனது கொள்கையை மாற்றிக்கொண்டு வரணுங்கிறத எங்களுடைய ஆவல், அதான் எங்களுடைய விருப்பம்.